சொல்லணும். காரணம் என்னன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல உனக்கு இதற்கான விமர்சனங்கள் வரும், நீ இதை தாங்கிப்பியா அப்படின்னு கேட்டாரு. என் கணவர் என் பின்னாடியில என் கூடவே இருக்காரு அப்படின்றது உறுதியா சொன்னேன். இன்றளவும் என் கூடவே தான் நின்றுட்டு இருக்கிறாரு எல்லா தருணங்களையும். அதற்கு என் குழந்தைகளுக்கு இந்த தருணத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அவர்கள் நிறைய வரலாற்று செய்திகளையும் வரலாற்று குறிப்புகளையும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் எப்படியெல்லாம் வாழ்வியல் முறைகள் இருந்தன என்பனவற்றையும் அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்கன்னு தெரியும். ஆனா முழுசா என்னுடைய புத்தகத்தை முதல் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் படிச்சு ஒரு சிறப்பான விமர்சனம் செய்வாங்க. நான் கனவுலே நினைத்து பார்க்கலாமா? மிகுந்த நன்றி இந்த தருணத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா சுசீந்திரன் ஐயாவை நாங்க அழைக்க செல்லும் பொழுது திருப்பதி ராஜா அவர்கள் தான் சுசீந்திரன் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க. இவர்களை கூப்பிடுங்க, உங்களுடைய நூலுக்கு மிக சரியான ஒரு சிறப்பழைப்பாளராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. காரணம், அவர் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு விளங்கிடுச்சு அவர் திட்டுறது அப்படின்ட்டு. அவங்க அந்த ஒப்பாரியில முதல்ல கணவரை நினைச்சு சொல்றாங்க. ஆத்துல அலறி வெட்டி அரங்கு வந்த ராமதுரை அன்பாவும் பேசலையே அரவணைச்சும் பேசலையே. அதுக்குள்ள போயிட்டாரு. அந்த துக்கம் எல்லாம் அப்படியே சொல்லி கணவரை பத்தி சொல்லி மாறிடுச்சு. அடுத்து இந்த மாமியார் நாத்தனாரெல்லாம் பாக்குறாங்க. அவங்க அப்ப சொல்றாங்க, நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு. நீல புடவை கட்டி நெல்லுமணி வளையலிட்டு நீலிகளே உங்க வாசல்ல நின்னருக்க சம்மதிச்சேன். எப்படி இருக்கு பாருங்க அதை கேட்க. அதனால பச்சை புடவை கட்டி பாசிமணி வளையலிட்டு பாவிகளே உங்க வாசல்ல பார்த்திருக்க சம்மதிச்சேன். இப்படி எல்லாம் சொல்லி அழுது தீர்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ண முடியாது, பண்ணல. ஆனால் 95 வயது வரை அந்த அம்மாயி சுதந்திரமா இருந்தாங்க. அவங்களுக்கு நிலம் இருந்தது, வீடு இருந்தது, தெருவில் ஒருத்தர் நடக்க முடியாது, அவ்வளவு வம்படிப்பாங்க. ஒரு பொண்ணு தினம் 6 மணிக்கு தண்ணி எடுக்க போற பொண்ணு அன்னைக்கு 7 மணிக்கு போகுது. இவங்க திண்ணையில் உட்காந்துக்கிட்டு, ஏட்டி புருஷன் வந்துட்டானா ஊர்ல இருந்து அப்படிம்பாங்க. அது போமாயி உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு ஓடும். ஏ குட்டி அப்படின்னு இன்னொரு பொண்ணை கூப்பிடுவாங்க. எப்படிதான் விளையாடுவாங்கன்னா, சென்னைக்கு வந்தா பீச்சுக்கு போய் இந்த பள்ளி தேள் எல்லாம் ரப்பர்ல விற்கும் பாருங்க, அதை வாங்கிட்டு ஒரு வீட்டுல போய் உத்தரத்துல வச்சிருது. என்னடி பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு